இன்று மனித குலத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். தியாகம், புனிதம், அன்பு, பாசம் இவை எல்லாவற்றையுமே நினைவு கூறக்கூடிய பெரியவள்ளி தினமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இந்த பெரியவள்ளி தொடர்பாகவும் இது ஏன் கொண்டாடப்படுகிறது, இதனுடைய அர்த்தம் என்ன என்பது பற்றி முழுமையாகவும் தெளிவாகவும் பேசுவதற்காக இன்று நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை சாந்திகுமார் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். இன்றைக்கு மிக புனிதமான ஒரு நாள். இன்றைக்கு பெரிய வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபாதர், ஆரம்பத்திலிருந்து பேசணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு என்பவர் யார்? அவர் ஏன் மறிக்கப்படுகிறார்? இயேசு என்பவர் பற்றி சொல்றதுல அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் மட்டும் அவர் ஒரு புனிதமான ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒருவர், இறைவனால் விசேஷமாக அனுப்பப்பட்ட ஒருவர், இறைவனுடைய மகனாக இந்த உலகிற்கு வந்தவர் என்று நாங்கள் நம்புகிறோம். என் விவிலியத்தில் இறைவன் அதை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அதைத்தான் அவருடைய பிறப்பு பற்றிய முன் அறிவிப்பிலேயும் கபிரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு அந்த நற்செய்தியை சொன்ன பொழுது, கடவுளின் மகனை பெற்றெடுப்பீர் என்று அவர் சொல்லுகின்றார். அதே நேரம் இரண்டாவது தடவையாகவும் உம்மிடமிருந்து பிறக்கும் குழந்தை இறைமகன் என அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக அவர் இயேசு வளர்ந்து தன்னுடைய பணிகளை செய்ய தொடங்கிய பொழுது திருமுழுக்கு பெறுகிறார். யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவானுடைய கைகளினால் திருமுழுக்கு பெற்று அவர் வெளியில் வருகின்ற பொழுது வானம் திறக்கப்பட்டதும், வானத்திலிருந்து புறா வடிவில் தூயாவியார் அவர் மீது இறங்கியதும், வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி வந்ததும் நாங்கள் அவதானிக்கிறோம். அதில் சொல்லப்படுவது என்னென்னு சொன்னால், இவரே என் அன்பார்ந்த மகன், அல்லது நீரே என் அன்பார்ந்த மகன், உம்மில் நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இது இறைவன் தம்முடைய மகனை இங்கே அனுப்பியிருக்கிறார். அவர் ஒரு நோக்கத்துக்காக, மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவதற்காக, மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக என்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் பார்க்குறோம். அடிப்படையாக இயேசு சாதாரணமாக நாசரேத்துர் இயேசு என்று அழைக்கப்பட்டாலும் அவர் உண்மையிலேயே இறை மகனாக இருக்கின்றார். அவரில் இறை தன்மையும் மனித தன்மையும் ஒன்றாக இணைந்து நின்று அவர் இறை மனிதனாக வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய மனித செயல்பாடுகள், மனித உறவு முறைகள், அவருடைய வார்த்தைகள், போதனைகள் தான் கூடுதலாக வந்தபடியால் பலர் அவருடைய அந்த இறைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு பின்வாங்கினார்கள், மறுத்தார்கள். இந்த இயேசு தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் அவர் பாடுகள் பாட தொடங்குகிறார், இறக்கப் போகின்றார் என்று. இப்போ நாங்கள் பார்க்குறோம், எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மரணங்களை நாங்கள் அவதானிக்கிறோம் இல்லையா? நோய்வாய்ப்பட்டு அல்லது இயல்பு நிலை மரணம், இயல்பாகவே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, வயது முதிர்ந்து அல்லது நோய்வாய்ப்பட்டு, அல்லது விபத்துக்கள், அல்லது கொலைகள், தற்கொலைகள், இயற்கை அனர்த்தங்களினால் வருகின்ற மரணங்கள், இவையெல்லாம் சாதாரண நடைபெறுகின்ற மரணங்கள். ஆனால் இவற்றை நாங்கள் எப்பொழுது எங்களுக்கு வரும் என்று நாங்கள் மனித மட்டத்தில் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு தம்முடைய பணியிலேயே அதை அறிந்தவராக 3 தடவைகளில் அதை சொல்லி காட்டியிருக்கிறார். 3 தடவைகளில் சொல்லியிருக்கார். அதில் ஒரு பகுதி தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். விவிலியத்தில் இருந்து மாற்கு நற்செய்தியின் 10ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வாக்கியம் முதல் சொல்லப்படுகிறது. அவர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழவிருப்பதை பற்றி குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர் ஏற்கனவே தம்முடைய மரணத்தை பற்றியும், அது எப்படி நடக்கப் போகுது, யாரால் நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் அங்கே அவர் தெளிவாக அறிந்த நிலையிலே 3 தடவைகள் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதில் வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம். இயேசுடைய அந்த மரணத்துக்குள்ள ஒரு சிறப்பு தன்மையாக தான், எதற்காக அவர்
தம்மை இவ்வாறு நிலைக்கு உட்படுத்தினார் என்று. ஏனென்றால் அவர் பணி செய்த பொழுது அவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தன. என்று சொன்னால் அவர் தம்முடைய பணியை தொடங்கிய பொழுதே சொல்லுகின்றார். நற்செய்தியில் பார்க்குறோம், லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்திலே தொழுகை கூடத்துக்கு வருகிறார். அங்கு அவர் கொடுக்கப்பட்ட விவிலிய பகுதியை வாசித்து விட்டு சொல்லுகின்றார், ஏழைகளுக்கு ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை பெறவும், குருடர் பார்வை பெறவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் நான் வந்தேன். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்ட இந்த வாக்கு இன்று இங்கு நிறைவேறுகிறது என்று தன்னை அடையாளப்படுத்தி சொல்லுகின்றார். இப்போ அவருடைய பணி மக்கள் சார்பானதாக இருந்தது. மக்களுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும், மக்களை ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் வாழ வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த சமய பின்னணி அல்லது சமூக பின்னணியில் இப்படியானவர்களை ஒதுக்கி வச்சார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்தவர்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படியான ஒரு நிலையில தான் இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார், இறைவன் என்னுடைய தந்தை யாரையுமே தண்டிப்பதில்லை, எல்லாரையும் அன்பு செய்து அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவராக இருக்கிறார். அதான் இந்த வித்தியாசமான ஒரு படிப்பினை அங்கே கொண்டு வருகிறார். அதே நேரம் நாங்கள் பார்க்குறோம், இயேசு வித்தியாசமான ஒரு பணி என்று சொன்னால் அவர் ஏழைகள் மட்டில் கரிசனை உள்ளவராயிருந்தார், நோயாளர் மட்டில் கரிசனையாக இருந்தார், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், புறம்பாக வைக்கப்பட்டவர்கள், விபசாரிகள், வரி தண்டுவோர் என்று சமூகம் ஒதுக்கினவர்கள் எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டதனால் அவர் குற்றம் சாட்டப்படுகிறார். என்ன, இவர் பாவிகளோடும் வரி தண்டுவோரோடும் விருந்துண்ணுகிறார். இந்த டேபிள் ஃபெலோஷிப்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், டேபிள் ஃபெலோஷிப். அப்படியான ஒரு நிலையில் இயேசு தம்முடைய பணியை அடிமட்ட நிலையை கொண்டு போனதனால்தான் உயரத்தில் இருந்த தலைமை குருக்களும் யூத மத தலைவர்களும் சமூக தலைவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கிரகித்து கொள்ள முடியவில்லை. அவருடைய போதனைகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம், மலைப்பொழிவு என்ற ஒரு பகுதி இருக்குது நற்செய்தியில். மலைப்பொழிவு அதில் அழகாக சொல்லுகின்றார் பேறுகள் என்று. அதுதான் அவருடைய முக்கியமான போதனைகளுடைய தொகுப்பாக இருக்கும். அதில் அவர் சொல்லுகின்ற ஏழைகளை பற்றி சொல்லுவார், துயருறுவோரை பற்றி சொல்லுகின்றார், கனிவுடையோரை பற்றி சொல்லுகின்றார், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பற்றி சொல்லுகின்றார், இரக்கமுடையவர் பற்றி சொல்லுகின்றார், தூய்மையான உள்ளம் பற்றி பேசுகின்றார், அமைதி ஏற்படுத்துவோரை பற்றி பேசுகின்றார், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பற்றியும் பேசுகிறார். இப்போ இவர் இந்த வர்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று அதை சொல்லி அந்த சுருக்கத்திலே அவருடைய படிப்பினைகள், போதனைகள், செயல்பாடு எல்லாத்திலையும் சுருக்கத்தை ரத்தின சுருக்கமாக அந்த 8 பேர்கள், மலைப்பொழிவு என்பதை அது 8 பேர்களில் கொடுத்திருக்கிறார். ஒரு உயரமான இருந்த மலையில் இருந்து அதை கொடுத்தார். ஆகவே அவருடைய அணுகுமுறை வித்தியாசம் இருந்தது சமூகத்துக்கு. அதனால்தான் அவர் விதமான ஒரு நிலைக்கு கொண்டு போகப்பட்டார். இதுதான் அவருடைய இயேசு எப்படியான ஒரு வாழ்ந்து பணி செய்து எதற்காக, என்ன காரணத்துக்காக அவர் இந்த சிலுவை மரணத்துக்கு இட்டு செல்லப்பட்டார் என்ற ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். ஆமாம் ஃபாதர், இன்று பெரிய வள்ளி கொண்டாடப்பட்டு வருகிறது ஃபாதர். இந்த பெரிய வள்ளியினுடைய அர்த்தம் என்ன? தேவாலயங்களில் இந்த பெரிய வள்ளி எப்படி கொண்டாடப்படுகிறது? பெரிய வள்ளியுடைய அர்த்தம் என்று சொல்லும் பொழுது, பெரிய வள்ளி இயேசு மரித்தார் என்ற ஒரு நாள், அது ஒரு நாளாக நினைவு கூறுவதை அல்ல, அவருடைய வாழ்க்கையை கொண்டாடுவதாக நினைவு கூறுகின்றோம். நாங்கள் சமூகத்தில் வாழ்ந்து மரித்த தலைவர்கள் அல்லது முக்கியமான பிரமுகர்கள் அல்லது கல்விமான்கள், அரசியல் தலைவர்கள் என்று மரித்தாலும் அவர்களுக்கு ஏதாவது நினைவு தூபி அல்லது நிறைவு உருவம் ஏதாவது ஒன்று செய்கிறோம். ஆனால் அதோடைய முடிஞ்சு விடுது, அதை பற்றி அவருடைய வாழ்க்கையை தொடர்வதில்லை. ஆனால் இயேசுடைய மரணம் வித்தியாசமானதாக இருக்கு. இயேசுடைய மரணத்தினால்தான் அவருடைய அந்த உண்மையான இறைத்தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு மீது குற்றம் சாட்டப்பட்டு இயேசு சிலுவையிலே அடைந்து செல்ல பொழுது
அவர் அவருக்கு கொடுத்த அந்த தண்டனை மிகவும் அவமானத்துக்குரிய தண்டனையாக இருந்தது. சிலுவை அந்த காலத்தில் குற்றவாளிகளை கொல்லுகின்ற ஒரு கருவி. சிலுவை வடிவில் அரைஞ்சு கொள்ளுவார்கள். அவ்விதமான ஒரு கேவலமான அவமதிப்புக்குரிய ஒரு மரணத்தை தான் இயேசுவர் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு இந்த இயேசு தம்முடைய வாழ்க்கையில் மனித சமுதாயத்தில் நின்றாரோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அவரை கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து போனார்கள். ஆனால் அந்த நேரத்திலேயும் அவர் என்ன சொல்லுகின்றார், அந்த சிலுவையிலே இருந்து சொன்ன உரைகள், வாக்கியங்கள் இருக்குது. இப்போ மலைப்பொழிவில் அந்த 8 பேர்களை பற்றி சொன்னேன். அது வாழும் பொழுது போதித்தது. சிலுவையில் இருந்து அவர் 7 வாக்கியங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக அது சிறப்பான ஒரு தன்மையில் இருக்குது. என்னென்னா, அவருடைய பணியுடைய நோக்கம், அவருடைய எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். தந்தை தன்னை அனுப்பினார், அவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன். தந்தையுடைய திட்டம் என்ன? மக்கள் எல்லோரும் பாவ நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். நான் சொன்ன இந்த ஏழ்மை, வறுமை, நோய், அதுகளெல்லாம் அந்த பாவத்தின் விளைவாக பார்த்தார்கள். அதுக்கு அடிப்படை என்ன? மனிதனுடைய பாவம் இறைவனிடமிருந்து மனிதனை பிரிக்கின்ற ஒரு செயல்பாடு, மனநிலை, உறவு நிலைகள். அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று போதித்து கொண்டு வந்தவர். அதைத்தான் சிலுவையில் இருந்தே வெளிப்படுத்தி காட்டினார். போதிச்சதை சிலுவையில் இருந்து அவர் தன்னுடைய வாழ்வால் கொடுத்தார். சாகும் பொழுது கூட அந்த தம்முடைய போதனைக்கு சாட்சியமாக இருந்தார். அதான் நாங்கள் வர முதலாவது வாக்கியம் சொல்லுகிறார், என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு அங்கலாய்ப்பில் அவர் சொல்லுகிறார். தன்னுடைய தந்தையுடன் தம்பி அவருடைய பணியை செய்த பொழுது இப்படியான நிலையில் வந்திருக்கிறேன் என்று முதலாவது சொல்லுவார். இரண்டாவதாக சொல்லுகிறார், தந்தையை இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அது. பழிவாங்கிற தன்மை மனிதத்தில் இருக்கு இல்லையா, சாதாரணமான. ஆனால் அவருக்குள்ளே இறைத்தன்மை இருந்தபடியால் மனிதனை மேலே போகக்கூடிய தன்மையாக, மனிதனை தாண்டி மேலே போய் தன்னை துன்புறுத்தினவர்களை, தன்னை தீர்ப்பிட்டவர்களை, தன்னை கொலை செய்கிறவர்களுக்காக மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை. மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னேன். அது கிறிஸ்தவத்துக்குள்ள முக்கியமாக சிறப்பான ஒரு விழுமியமாக கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை முறையாக நாங்கள் அதை ஏற்று வாழுகின்றோம். மன்னியும். மூன்றாவதாக சொல்லுகிறார், நீர் அந்த வலது பக்கத்தில் 2 பக்கம் 2 குற்றவாளி அரைஞ்சிருந்தாங்க. சிலுவையில் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருந்தவர் சொல்லுகிறார், இயேசுவை வசை சொல்லுகிறார், நீ இப்படி இப்படி இருந்தால் நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம் என்று. வலது பக்கத்தில் இருந்தவன் சொல்லுகிறார், உண்மையாக மனஸ்தாப்பட்டு, ஆண்டவரே, நீர் உம்முடைய பேரின்ப வீட்டில் வரும் பொழுது என்னை நினைவு கூறும். இப்போ இயேசுடைய இந்த மரணம் சிலுவை ஒரு நிகழ்வு இல்லை, அது ஒரு வழியாக இருக்குது. எதுக்கு? விண்ணகத்துக்கு, மோட்சத்துக்கு. அது மீட்பை கொடுத்து அவர் கொண்டு போகிறார். அதான் இவரை மீட்டு கொண்டு போகிறார். இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். இன்று இந்த நேரம் இப்போ சிலுவையிலே. அப்போ சிலுவை என்ன செய்கிறது? திறந்து விடுகிறது. விண்ணகத்துக்கு போகிற வழியை இயேசு தன்னுடைய பாடுகள் துன்பம் வழியாக திறந்து விட்டார். இப்போ அதான் அவர் சொன்னது, இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். எல்லாம் செய்து போட்டு கடைசியாக சொல்லுகிறார், தந்தையும் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், நீர் என்னை அனுப்பினீர், என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிட்டு அவருடைய அம்மாவை தனியே விடையில்லை. சமூகத்தன்மை, குடும்ப பொறுப்பு. ஒரு குடும்பத்தில் பிறந்த இறைமகன் அம்மாவை இன்னொருவரிடம் ஒப்படைக்கிறார். அம்மா, இது உன்னுடைய மகன். அந்த மகன் அந்த சீடரை சொல்லுகின்றார், இது உன் தாய். யோவான் என்ற அவருடைய சீடர், 2 பேர் தான் சிலுவையில் நின்றார்கள். அப்போ அம்மாவை தன்னுடைய சீடன் ஒப்படைக்கிறார். அதன் வழியாக நாங்கள் சொல்லுவது என்ன? யோவானுடைய சீடத்துவத்தில் வருகின்ற எல்லா கத்தோலிக்க, எல்லா கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கும் இயேசுடைய அம்மா அவங்களுக்கு அம்மாவாக இருக்கிறார். அவ்வளவு தியாகமாக அவர் தன்னை கொடுத்தார். தாயையே முழு உலகுக்கும் முழு திருச்சபைக்கும் ஒரு அம்மாவாக கொடுக்கிற அளவுக்கு அவர் அங்கே தம்மை காட்சிப்படுத்துகிறார். தாகமாக இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு ரசம் கொடுத்தார்கள், காடியில் தோய்த்து. கடைசி தான் இன்னொரு சிறப்பான ஒன்று, எல்லாம் நிறைவேறிற்று. தான்
இறை தந்தை தம்மை அனுப்பினார். கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பினார். எந்த அளவுக்கு தாம் உலகின் மீது அன்பு கொள்கிறார் என்பதை வெளிக்காட்டுவதற்காக அனுப்பினார். அவரும் மக்கள் மீது அன்பு காட்டுவது என்பதற்காக சிலுவை மரணம் மட்டும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இயேசுவே சொல்லி இருக்கிறார், நான் வருகிறேன், நான் வருவது பலருடைய மீட்புக்கு வெளியாக என் உடலை கொடுப்பதற்காக. பணிவிடை செய்ய வந்தேன், பலருடைய மீட்புக்கு வெளியாக நான் என்னுடைய உடலை கொடுக்கிறேன். அதான் நிறைவேறிச்சு. எல்லா பணியும் செய்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை உம்மிடம் கூட்டி வருகிறேன். இந்த சிலுவை மரணத்தின் வழியாகத்தான் மீட்பு மக்களுக்கு வந்தது, பாவ மன்னிப்பு மக்களுக்கு வந்தது. அதில் கிரேக்க மொழியில் மூலத்தில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன, தெத்தெலெஸ்தாய் என்று சொல்லி. தெத்தெலெஸ்தாய் அவருடைய அர்த்தம் வந்து கடன் எல்லாம் கொடுக்கப்பட்டு முடிஞ்சது, தீர்ப்பு. இப்போ ஒரு கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த கடன் கொடுத்து முடிந்ததுக்கு பிறகு தெத்தெலெஸ்தாய், அதெல்லாம் கடன் எல்லாம் முடிந்து விட்டது என்று எழுதுவார். அதே மாதிரி தான் இயேசு இந்த கடன் என்ன, பாவக்கடன், மனிதருடைய பாவக்கடன் எல்லாத்தையும் தான் தன்னிலை ஏற்றுக்கொண்டு அதை கட்டிவிட்டார், அதுக்குள்ளேயே பரிகாரம் செய்துட்டார். ஆகவே மக்கள் எல்லோரும் மீட்கப்பட்டவர்களாக வருகிறார்கள். அதான் அந்த சிறப்பு. இயேசு மரித்தது குற்றவாளியாக அல்ல. ஏனைய குற்றவாளிகள் கொடுக்குற சிலுவை மரணத்தை அவருக்கு கொடுத்திருந்தாலும் அந்த சிலுவை வந்து அவருக்கு ஒரு மகிமையின் அடையாளமாக மாறிச்சு. அந்த சிலுவைக்காக பயணிச்சு கொண்டிருந்தார் இல்லையா? 3 முறை முன் சொன்னார், முன்னறிவித்தார், போறேன், இப்போ நிறைவேறுது. அவருடைய தியாகம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு, முழு மனுக்குலத்தின் மீதும் அவர் கொண்டிருந்த அவருடைய கண்ணோட்டம், இறை தந்தையுடைய ஒரு அன்பு அதிலே தங்கி நின்றதை, இப்போ இறை மனித உறவிலே இருந்தபடியால் எல்லாவற்றையும் செய்து மனிதருடைய முழுமையான மீட்புக்காக தம்முடைய உயிரை தியாகம் செய்தனால்தான் இந்த நாள் ஒரு வித்தியாசமான நாளாக கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எங்களுடைய நாட்டில் ஒரு தலைவர் இறந்தால் நாட்டு மக்கள் தான் கொண்டாடுவோம். இவர் பலஸ்தீனாவில் வாழ்ந்த ஒரு யூதர், ஆனால் உலகம் முழுவதும் அவரை கொண்டாடுகிறது இந்த அவருடைய சிறப்பு தன்மையினால். தேவாலயங்கள் எப்படி? தேவாலயங்கள்ல நாங்கள் இது ஒரு சடங்காகத்தான் சடங்கு எப்படியும் ஒரு வழிபாடில் செய்யும் பொழுது அடையாளங்கள் இருக்கும், சபங்கள் இருக்கும். அதே போல இந்த நாளுக்காகத்தான் இயேசு தம்முடைய சீடர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். என் யூத மக்களிடம் இருந்தது ஒரு கொண்டாட்டம், அதாவது பாஸ்கா விழா அல்லது பாஸ்கா விருந்து கொண்டாட்டம் என்று சொல்லி. அது கிறிஸ்துவுக்கு முதல் பல நூற்றாண்டு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முதல் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து அங்கேயுள்ள அடிமையிலிருந்து விடுபடும் பொழுது அவர் விடுபடுவதற்கு முந்தின இரவு செம்மறியாட்டு, மாசு மறுவற்ற செம்மறியாட்டை வெட்டி புளியாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு சாப்பிட்டுத்தான் அவர்கள் வெளியில் வருவாங்க. அப்பொழுது என்ன செய்வார், அந்த இரத்தத்தை வந்து கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலையும் பூசுவார்கள் யூதர் தங்களுடைய வீட்டில். அப்போ ஆண்டவருடைய தூதர் அவர்களை கடந்து போய் இந்த பார்வோனுடைய, எகிப்திய தலைவனுடைய, மன்னனுடைய முதல் குழந்தைகளை, தலைச்சன் பெயர்கள் எல்லாவற்றையும் அவர் கொல்லுவார். ஒரு அடையாளமாக இருக்கும். ஆகவே உன்னை விடுவேன் என்று அவன் விடையில்லை போகிறதுக்கு. 10 அடையாளங்கள் கொடுத்து 9 அடையாளம் கொடுத்தும் விடையில்லை. இப்போ 10வது தான் விடுகிறார். இப்போ இந்து தான் ஒவ்வொரு வருஷம் இந்த பாஸ்காவை நினைவாக செய்து கொண்டு வந்தார்கள். அதைத்தான் இயேசு தான் இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் இரவு அந்த பாஸ்காவை கொண்டாடினார். அப்பொழுது அவர் செய்ததும் சொன்னதும் தான் இப்பொழுது அந்த பாடுகளை, மரணத்தை நாங்கள் நினைவு கூறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுதான் புனித வியாழன் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த காலம் வந்து நாட்கள் வந்து பெரிய வெள்ளி என்பது புனித வியாழனோடு ஆரம்பித்து புனித வெள்ளியாக வந்து பிறகு உயிர்ப்பு ஞாயிறு கொண்டு போகுது. இப்போ 3 நாளும் ஒன்றாக சேர்ந்து தான் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த பாஸ்கா உணவை சாப்பிடுகின்ற பொழுது இயேசு என்ன செய்தார், அந்த இதில் இருந்த அப்பத்தை எடுத்து, அப்பமும் சாப்பிட புளியாத அப்பம், அதை எடுத்து சீடர்களுக்கு உடைத்து பிட்டு சீடர்களுக்கு சொல்லுகிறார், இதை எடுத்து உண்ணுங்கள், இது என்னுடைய உடல். அப்போ அந்த தன்னுடைய உடல் தான் உடைக்கப்பட போகின்றேன், என் நினைவாக செய்யுங்கள். கிண்ணத்தை, ரசம் நிறைந்த கிண்ணத்தில் சொல்லுகிறார், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம், இதிலிருந்து பருகுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு தம்முடைய இந்த பாடுகள் மரண உயிர்ப்புக்கு
முன் அடையாளமாக இதை ஏற்படுத்தி தந்தது. அதை நான் நற்கருணை என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு திருப்பலி என்று சொல்கிறோம், திருப்பலி பூசை என்று சொல்லுகிறோம். அதான் அந்த அங்கே வரப்போய் ஒவ்வொரு திருப்பலியிலையும் இந்த இயேசுவுடைய பாடல் மரணம் உயிர்ப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏன்னா தம்முடைய இந்த இதனால் எங்களுக்கு வாழ்வை தந்திருக்கிறார். ஆகவே இந்த வியாழக்கிழமை அது ஒரு மரணம் மரணத்தோடு முடியலை அவருக்கு. அது உயிர்ப்புக்கு கொண்டு போகுது, மகிமைப்படுத்தப்படுகிறார், தந்தையினால் உயர்த்தப்படுகிறார். ஆகவே இந்த 3 நாளும் ஒன்றாக சேர்ந்து தான் நாங்கள் கொண்டாடுவோம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது இந்த புனித வெள்ளி நாளன்று வழிபாடு அன்றைக்கு நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் அவர் திருப்பலி முதல் நாள் ஒப்புகார் மரிக்கிறார். அதில் நாங்கள் இந்த பாடுகளின் நினைவாக புனிதமான இந்த திருச்சிலுவையை நாங்கள் ஆராதிப்பதாக, அதுக்கு வணக்கம் செலுத்துவதாக இருக்கிறது. அதை நாங்கள் சிலுவையை செய்தி பகுதியில் வாசித்து திருச்சிலுவை எடுத்து இதோ கிறிஸ்துவின் சிலுவை, இதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் இரட்சணிய மீட்பு. கிறிஸ்துவின் சிலுவை இதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று சொல்லி இயேசுவை அறிமுகம் செய்து அவருக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். அதான் சிறப்பான முக்கியமான அந்த இது கொண்டாட்டத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதற்கு பிறகு நாங்கள் நற்கருணை வழங்குகிறோம், திருச்சிலுவைக்கு மகிமையை வணக்கத்தை செலுத்துகிறோம். ஃபாதர், இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை பாதையினுடைய முக்கிய செய்தி என்ன? இயேசு யூத சங்கத்தினால், தலைமை சங்கத்தினால், அவர் தான் இந்த லீகல், அதாவது சட்டப்பூர்வமான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 70 உறுப்பினர்கள் அங்கே இருப்பார். தலைமை குரு, மூப்பர்கள், தண்டு அவருடைய ஆலோசனை குழுக்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இயேசு குற்றவாளி என்று இயேசு மீது குற்றம் சுமை, இவர் தன்னை கடவுள் மகன் என்று சொல்லுகிறார், ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் என்றெல்லாம் சாட்டி இவர் சாக வேணும். சாட்சியம் 2 இருக்குது, 2 இருந்தால் காணும். 2 சாட்சியங்கள் எங்களுக்கு இருக்குது. அவர் கொல்லப்பட வேண்டும், சிலுவையில் இருந்து கொல்லப்பட வேண்டும் அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஆனால் தீர்மானம் எடுத்தாலும் அவர்களுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இல்லை, அதை செய்ய முடியாது. தீர்மானம் எடுத்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதை நிறைவேற்றுறதுக்கு ரோமை ஆளுநர் தான் அதை செய்யலாம். ஏன்னா ரோமை பேரரசுக்கள் தான் இவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்க இயேசுவை இழுத்து கொண்டு போய் பிலாத்துவிடம் கொண்டு போய் அவன்கிட்ட சொல்லி அவனும் விசாரித்து ஒன்றும் நடக்கலை. கடைசியாக அவனும் இதிலிருந்து நான் விடுபடுகிறேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய கைகளை கழுவிட்டு சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கொண்டு போயிட்டார். அப்படி அந்த பிலாத்துடைய அரண்மனையிலிருந்து கொல்கொத்தா என்ற மலை இருக்குது, கல்வாரி மலை என்று சொல்கிறது. அந்த மலைக்கு போகிற அந்த இடையில தான் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து போகிறார். இல்லைங்கதா? அப்போ நடந்து போகும் பொழுது அது இந்த போன அந்த பாதையில் நடந்த நிகழ்ச்சிகளைத்தான் நாங்கள் 14 நிலைகளாக நினைத்து கொண்டு வரோம். அதாவது அது 14 நிலைகளாக இருக்குது. இதோடைய தாற்பயம் அல்லது முக்கியத்துவம் என்னென்று சொன்னால், இந்த நாங்கள் முக்கியமாக விபூதி புதனிலிருந்து இந்த 40 நாட்களும் தபக்கால 40 நாட்களும் இதன் இயேசுடைய பாடுகளை, அவருடைய இறுதி நாள் அவர் எவ்வாறு வேதனைப்பட்டார், எவ்வாறு கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார், எவ்வாறு அவர் இகழ்ச்சிக்குள்ளானார் என்று சொல்லி அந்த அனுபவங்களை நாங்கள் மீண்டும் நினைவு கொண்டு வருவோம். இயேசு செய்ததெல்லாம் வாழ்க்கை சம்பந்தமானதும் வாழ்க்கைக்கு செய்தி கொடுப்பதுமாக இருந்தது. ஆகவே ஒவ்வொரு நிலையிலேயும் இயேசுவுக்கு நடந்த நினைவு கூர்ந்து அந்த நிகழ்ச்சி இயேசுவுக்கு நடந்ததும் இயேசுவோடு சம்பந்தப்பட்டவர்களால் அவருடைய மனநிலைகளும் என்னுடைய வாழ்க்கைக்கு விதமான ஒரு தாக்கத்தை, என்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு என்னை இயேசுவிடம் கூட்டி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும், எவ்வாறு என்னை தகுந்த முறையில் சமுதாயத்தோடு உறவை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சிந்திக்கின்ற ஒரு பயணமாக தயாராகவே இயேசுடைய சிலுவை பாதை என்று சொல்வது பாடுகளின் பயணம். அந்த பாடுகளின் பயணத்தோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் பயணத்தை முனைச்சு நாங்கள் போகிறோம். இன்றைய தலைமுறைக்கு பெரிய வள்ளி என்ன சொல்றது? முக்கியமான ஒரு கேள்வி. நல்ல பெரிய வள்ளி என்று சொன்ன வல்லுநர் சொன்னது, இந்த இயேசு மனிதனாய் பிறந்தார், இறைமகனாயிருந்து மனிதனாக வந்தவர். புனித பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்கள் கடிதம் 2ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 11 வாக்கியங்களில், இவர் கடவுள் தன்மையில் இருந்தார், இறைத்தன்மையில் இருந்தார், ஆனால் அதை வலிந்து பற்றி கொண்டு இருக்கவில்லை. அவர் அதை விட்டுட்டு தம்மை வெறுமையாக்கி மரணம் மட்டும், அதுவும் சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். யாருக்கு? தந்தைக்கு.
தம்முடைய அப்பாவுக்கு. அதனால் கடவுள் அவரை உயர்த்தி எப்பேருக்கு மேலான பெயரை வழங்கினார். எக்காலத்தினரும் அவருக்கு மண்டியிட்டு வணங்குவர். அவை இந்த இயேசுவுடைய அடிப்படை மனநிலை இங்கே தான் இருக்குது. அவர் தன்னுடைய ஈகோ அதை பிடிச்சு கொண்டு இருக்கல, அதை விட்டு வெளியில் வர. அதுதான் முக்கியமான ஒரு செய்தி. என்னை வெறுமையாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கவன், என்னை இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கவன். அதோடு அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார் என்று சொன்னால், அவர் அந்த இயேசுவுடைய அந்த பணி, அது இப்போ நான் சொன்னது போல் மன்னிப்பு, இரக்கம், பரிவு, சகோதரத்துவம், நீதி, ஒருமைப்பாடு, ஒற்றுமை, அது எல்லாவற்றையும் இயேசு வெளிப்படுத்தியது போல இளைய சமுதாயம் பல்வேறு திசைகளில் போய்கொண்டிருந்தாலும் அடிப்படைகளை நாங்கள் அவரை இன்றைய மறக்காமல் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அடிப்படையில் எங்கேயோ ஒரு இதனில் நாங்கள் உறவில் தான் நிற்போம். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த சமூகவியலில் சொல்லுவோம், மனிதன் ஒரு சமூக பிராணின்னு சொல்லுவோம் இல்லையா, சோஷியல் பீயிங். அவே தனிச்சொருக்கும் வாழ முடியாது. சமூகத்தில் வாழும், குடும்பத்தில் வாழ போகிறோம், நண்பர்களோடு வாழ போகிறோம், வேலை சில இடங்களில் இருக்கும். ஆகவே அந்த சூழ்நிலைகள், இந்த இயேசுன்ற இந்த மனநிலைகளை இளைய சமுதாயத்தை வளரும் பொழுது நாங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு சுபீட்சத்தை, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வளருகின்றோம். ஆகவே சமூகத்துக்கு, நாட்டுக்கு, உலகுக்கு பங்களிப்பு கொடுக்கிறதாக நாங்கள் இருப்போம். ஃபாதர், தியாகம் மற்றும் மன்னிப்பு, இது பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? தியாகம், மன்னிப்பு. தியாகம் அதான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அடிக்கடி சொன்னது தான். நீ என்னை பின்பற்ற விரும்பினால் உன்னை மறுத்து உன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின் செல். அப்போ அது தியாகத்துக்கு அதுக்குள்ள வருது. உன்னை மறுத்து உன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னோட பின்னால் வா. ஏன் இயேசு அதுக்கு தான் போகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், சுமைகளை சுமக்கின்றவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். ஆகவே அந்த தியாகம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயலாக இருக்க வேண்டும். பல காரியங்கள் நாங்கள் செய்கிறோம், இயேசுவும் செய்தார். எவ்வளவோ பேரை குணமாக்கினார், களைப்படைந்தார், இரவு கண் விழித்தார், மக்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய நண்பர் லாசரஸ் மரித்து அடக்கம் செய்த பிறகு அவர் அங்கு போய் கண்ணீர் விட்டு அழுதார். இப்போ இதெல்லாம் அவருடைய தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்குது. தன்னை விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டது. இந்த தியாகம் என்றது கொடுத்தல், அதான் அடிப்படை. அவருடைய விளைவு என்ன? கொடுத்தல். இப்போ கொடுத்தலுக்கு நான் என்னை இலகுவாக்குவேன். அந்த ரிஜிட்னஸ், அந்த இறுக்கமாக இருந்து கொண்டு என்னை சுற்றி வச்சிருக்கொண்டு இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக எல்லாரோடும் பழகக்கூடிய நிலையில் வருவதான். அதுக்குத்தான் என்னுடைய அதிகாரம், சுயநலம், அதிகாரத்தன்மைகள், பெருமைகள், தற்பெருமைகள், அது எல்லாவற்றையும் விட்டு கொண்டு போக வேண்டும். ரெண்டாவது, மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது இயேசு மன்னிப்பை தான் வலியுறுத்தினார். இயேசு இங்கே பிறந்து வந்ததே பாவத்தில் மன்னிப்பு கொடுத்து மனிதரை வாழ வைப்பதற்காக. தொடக்கத்தில் பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோர் இறைவனை கீழ்ப்படியாமல் வந்ததனால்தான் பாவம் வந்தது. அந்த பாவத்தை விடுவிப்பதற்கு தான் இயேசுவை, தம்முடைய மகனை இறைவன் அனுப்பினார். அவரும் இந்த தம்முடைய கீழ்ப்படிதனால் இந்த பாவ மன்னிப்பை பெற்று தந்தார். அவர் சொன்ன ஒரு உதாரணம் இருக்குது. இயேசுவிடம் சீடர் கேட்குறார், எத்தனை தடவை நான் மன்னிக்கலாம்? எத்தனை தடவை மன்னிக்கலாம்? 7 தடவை, 70 முறை. ஏன்னா அதுதான் நம்மளுடைய யூத மரபின்படி உள்ள எண்ணிக்கையோட இந்த மன்னிப்புக்குள்ள காலம். இயேசுல 7 தடவை இல்லை, எப்பொழுதும் நீ மன்னிக்க ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுதும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்க வேணும், யார் என்று இல்லை. அதுக்கு ஒரு உதாரண கதையோடு சொன்னார். அதாவது ஒருவன் அரசனிடம், தன்னுடைய தலைவனிடம் 10,000 தலந்து கடன் வாங்கியிருக்கிறான். அவன் கட்ட முடியலை என்று சொல்லி தலைவனிடம் போய் அழுது மன்றாடி செய்த பொழுது தலைமை இல்லாட்டி கட்டாட்டி அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து சிறையில் அடைப்பார். அப்போ அந்த தலைவன் பெருந்தன்மையோடு இவனுடைய கடனை மன்னித்து விடுகிறார். இந்த ஊழியன் வெளியில் வரும் பொழுது தன்னிடம் 100 தெனாரியம் வாங்கின ஒரு உடன் ஊழியனை கேட்டுட்டு அவனை வதைக்கிறான், கடனை கொடுத்து திருப்பித்தான், நான் கொடுத்த காசு திருப்பித்தான்னு சொல்லி. அப்போ இது எதை காட்டுதுன்ற இயேசு சொல்கிறார், உன்னை இறைவன் மன்னிக்கிறார், அந்த மன்னிப்பை நீ மற்றவருக்கு கொடுக்கவன். மற்றவருக்கு நீ மன்னிப்பு கொடுக்கும் பொழுது தான் அது ஒரு அளவுகோலாக இருக்குது, இறைவன் உன்னை எந்த அளவுக்கு மன்னிக்கிறார்.
அதில் இயேசு எங்களுக்கு சொல்லி தந்த செபத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார் தந்தையை பார்த்து. தந்தையை, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தர். அவை இறை மனித உறவில் அந்த மன்னிப்பை வெளிப்படுத்தி கொண்டு வருகிற தன்மை. அதான் சிலுவையிலேயே அதை வெளிப்படுத்திட்டார் கடைசியாக. ஆமா. தந்தை இவர்களை மன்னியும். அதோட முடிஞ்ச ஃபுல் ஸ்டாப். ஃபாதர், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இந்த பெரிய வழி தொடர்பாக. நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபாதர் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த புனிதமான நாட்கள் சொல்லுகிறோம். அதான் 3 நாட்கள்: புனித வியாழன், புனித வெள்ளி, பாஸ்கா திருவெளிப்பும், பாஸ்கா ஞாயிறு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது, இறைவன் மனுக்குலத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். தம்மிடமிருந்து பிரிந்து போன மனித சமுதாயத்தை மீண்டும் தம்மோடு இணைப்பதற்காக தம்முடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததினால் அந்த மீட்பை நிறைவேற்றியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே இதொரு சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடிட்டு விட்டு முடிந்து போகிற ஒரு செயல் அல்ல, மறந்து போகிறது ஒன்று அல்ல. அது எப்பொழுதுமே நினைவில் கொள்ளப்பட வேண்டிய செய்தியாக இருக்கும். அதான் கொண்டாடுகிறோம்னு சொல்லுவோம். கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகின்றது. இதைத்தான் இயேசு அந்த நற்கருணை ஏற்படுத்திய பொழுது, என்னுடைய உடல், என்னுடைய இரத்தம் என் நினைவாசை என்று சொன்னது தான் நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலேயும் அதை நினைவு கூறுகின்றோம். இந்த பாடுகள், இந்த அன்பை, இந்த தியாகத்தை, இந்த மன்னிப்பை, இந்த மீட்பை, நித்திய வாழ்வுக்கான வழியை, வாழ்வின் நிறைவை நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த நற்கருணை. ஆகவே கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் நான் சொல்லுவது, அனைவரும் இந்த திருப்பலியுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருப்பலியில் நாங்கள் முழுமையாக பங்கு பெற வேண்டும். வாரத்தில் ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அதற்குரிய நேரத்தை, அதற்குரிய பக்தி வணக்கத்தோடு நற்கருணையை பற்றி, நற்கருணை இருக்கின்ற இயேசுவை நான் உள்வாங்கி, அவர் என்னோடு வாழ்கிறார், நான் அவரோடு வாழ்கிறேன் என்று அந்த ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை நாங்கள் பெறுவதற்கு இந்த பாஸ்காங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது வாழும் பொழுதுதான் இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தது போல எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கல்லறைகளுக்குள்ளேருந்து நாங்கள் வெளியில் வரலாம். எங்களை அடுக்கி வச்சிருக்கின்ற கல்லறைகள், அதாவது எங்களுடைய பாவ நிலைகள், எங்களுடைய அகங்காரம், எங்களுடைய அடிமை நிலைகள், ஏதாவது ஒன்றுக்கு அடிமைப்பட்டிருந்தால், போதை வஸ்துவோ அல்லது மதுபானம் அல்லது புகைத்தலோ அல்லது காம இச்சைகளோ அல்லது பொருள் மட்டில், செல்வம் மட்டில், இது வளங்கள் மட்டில் எங்களுடைய இழந்து அதுதான் முக்கியம் என்று வாழுகின்றவர்களுக்கு அதை உடைக்கக்கூடிய வல்லமையை தருவது இந்த நற்கருணை. ஆகவே இந்த கிறிஸ்துவுடைய இந்த பாடுகள் மரண முயற்சி எங்களை சொல்லுவது, நாங்கள் எங்களை உடைத்து எங்களை வெறுமையாக்கி அடுத்தவருடைய நலனுக்காக, வாழ்வுக்காக நாங்கள் இயேசுவோடு இணைந்து பணியாற்றுவதற்கு இறைவன் எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறார். அதுதான் இந்த பாஸ்காங்களை தருவது, ஒரு புதிய இனமாக, புதிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி. நன்றி ஃபாதர். இன்றைக்கு பெரிய வழி தொடர்பாக நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க. நன்றி. Thank you.